शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जवृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यस्वसन् गुणाब्धै सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। ஆயுஷனியோர் ராம்பாடக் கலியுகத்தை வந்தரித்து ஆயுஷையப்பாவதனால் நிலுவனோல் வெறித்தானை தேசகனை பராங்குஷனை திகழ்வுருளத்தாரானை ஆயுஷடையா மகத்து வைத்து மறவாமறி வாழ்த்து நம்மாழ்வார் 4 பிரபந்தத்தை பண்ணினார். அது 4 வேதத்துக்கு சமானம். வேதம் தமிழ் சேரும் ஆரஞ்சரகோவன் திருவிருத்தத்தில் சர்வேஸ்வரைய ஸ்வரூபரூபங்களை காட்டிக் கொடுக்க கண்டு அவரை நித்திய விபூதி யோகத்தையும் லீலாவிபூதி யோகத்தையும் அனுசந்தித்து நித்திய விபூதியிலுள்ளார் நிரதிசயமான அனுபவமே யாத்திரையாய் இருக்கிறபடியையும் அது உண்டருக்கை கீழான ஆரோக்கியத்தை உடையராய் இருக்கிறபடியையும் இவர்களுள்ளார் லீலாவிபூதியிலுள்ளார் கர்ம பரதந்திரராய் இதர விஷயங்களிலே புரவணராய் தன்னிதான தேக யாத்திரையே புரோகமாயிருக்கிறபடியையும் அனுசந்தித்து ராசாக்களிலே சிலர் ஜீவிக்க ஒருவன் குறிய ஜீவிக்க புக்கால் தன் குறியை அனுசந்தித்து விரக்குமா போலே சர்வேஸ்வரனோட கடித்த அனுபவம் பண்ணுகிறவர்களோடொக்க தமக்கு பிராப்தி உண்டாயிருக்க செய்தே தாம் மத்த இருந்திருக்கிறபடியையும் அனுசந்தித்து இருக்கடி தேக சம்பந்தம் என்று பார்த்து இத்தை கடித்துக் கொள்ளலாம் வெளி தம்பக்கல் ஒன்றும் காணாமல் இந்த பிரகிருதி பிராகிருதங்களோட்டை சம்பந்தத்தை அறுத்து தர வேண்டும் என்றவன் திருவரைகளே தம்முடைய தசையை விண்ணப்பம் செய்கிறார். கடைசி பாசுரத்திலேயும் எழுந்தார் பிறப்பாம் பல்லாவர்வினை என்று உபக்கிரம உபசம்ஹாரங்கள் ஏகப்பிரகாரமாக இருக்கையாலே அங்கும் விண்ணப்பம். இப்பிரபந்தத்துக்கு தாத்பரியம் வரவே தாம் நினைத்த போதே தம்முடைய அபேட்சகன் கிடையாமையாலே பிறந்த வார்த்தாவையை ஆவிஷ்கரித்தபடி நடுவில் பாட்டுக்கள் கிடையாது. சர்வேஸ்வரன் இவருடைய அபேட்சணம் சரக்கென செய்ய போகாது. அருக்கடிகள் சரதல்பத்திலே கிடந்த பீஷ்மரை கொண்டு நாட்டுக்கு சிறிது வெளிச்சிறப்பை பண்ணிக் கொடுக்குமா போல இவரை இடுவித்து சில பிரபந்தங்களை பிரவர்த்திப்பித்து சம்சாரத்தை திருத்த நினைத்தவனாகியாலே இங்கே வைக்கலாம்படியல்லா இவருடைய வரை இவர் தாம் நிர்பந்தம் பண்ணுகிறதும் அபருகே போய் நம்முடைய குணானுபவம் பண்ணுகைக்காகவே இவரன்னை அனுபவிப்போம் என்று பார்த்து தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை காட்டிக் கொடுக்க தேகத்தினுடைய தன்மையை அனுசந்திப்பதற்கு முன்பு காட்டிக் கொடுத்தது இவையே ஆகிலும் அபரிகே போய் அனுபவிப்பதும் ஓர் அனுபவம் உண்டு என்று தோற்றார்படி ஒரு வைசத்தியத்தை பிறப்பித்தார். அவற்றிலே அந்நியவர்களாய் அனுபவிக்கிறார். ஆழ்வார் இவ்விடத்தில் வந்தது லோகோஜீவனார்த்தமாக என்று எம்பெருமான் முதலே ஒரு சூழ்ச்சி பண்ணி 4 பிரபந்தத்தை இவரால் பண்டிக்க வேண்டும் என்று யோஜனை பண்ண எனக்கு மேல கூட்டிட்டு போயிடும், நான் இங்கு பிறக்க மாட்டேன் அப்படின்னா ஞான வைசத்தியத்தை பிறப்பித்து அங்கிருக்கிற அனுபவத்தை இங்கேயே பண்ணும்படி பண்ணி ஸ்வரூப ரூப குணங்கள் என்கிறே அடைவு ஸ்வரூபத்தை விட்டு ரூபத்திலே இருந்து அனுபவிக்க உயரம் என்கிறார் ஆயிற்று. தாம் துவக்கொண்டிருப்பது இதிலே ஆகையாலே இனி வஸ்துரான் நேருட நேரே அனுபவிக்கொண்டார்படி முகத்திலே அலையறிகையாலே பிண்டகத்திலே இவ்வார் விருப்பு கொண்டு இழியுமா போலே உபமான முகத்தாலே இழிந்து அனுபவிக்கும் நேரம் என்று பார்த்தார். சர்வதா சாமியமில்லாததோர் வஸ்துவாகியாலே பகவத் விஷயத்துக்கு உபமானமாக சொல்லலாவது தான் இல்லை. ஆனாலும் அல்பசாமியம் உள்ள தன்மை பற்றி இழைய வேறுகிறே ஒரு மரகரிகிரியை ஆய்த்து உபமானமாக சொல்லுகிறது. அதன் பக்கல் நேர்குட நேரே கொள்ளராம தண்டில்லாயாலே அதனை சிக்ஷித்து கொண்டு இடுகிறார்.
என்ன பண்றார்? திருவாயுசரீரத்திலே தன்னுடைய ரூபத்தை காட்டுகிறார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினா போலே ஸ்வரூபத்தை விட்டு ரூபத்தை பற்றின உபாதி. ஸ்வரூபம் முதல் பிரபந்தமான திருவிருத்தம். அதை விட்டு ரூபத்தை பற்றின உபாதி. ரூபன் தன்னையன் விட்டு உபமானத்திலே இழிந்து அதற்கு ஒப்பனையத்தை எடுத்து பேசுகிறார். ஆனை கண்டார், ஆனை ஆனை என்னவா போலே பிரீத்தி உள்ளடங்காமையாலே ஏற்றுகிறார். சாமான்யமா ஆத்து வந்துட்டு ஆனை பூச்சி பசங்களை தான் ஓடுகிறார். ஓஹோ, ஒரு வெளிய வஸ்து. அந்த மாதிரி திருமால் அந்த மாதிரி அனுபவிக்கிறார். பசங்கள் ஆணை ஆணை என்ற மாதிரி இருந்தார். எப்படி செய்து விசாரித்தார்? நம்மாழ்வாருக்கு சாமமான இடத்துக்கு பரபாகமான சிவப்பை விடைத்தாய் கொடுக்கும் கொய்சகம் வைத்து உடுக்கலாம்படியான அளவை விடைத்தாய் சிவகுமாரியத்துக்கு சேர்ந்து குளிர்ந்திருக்கிற முகிலை அறையிலே பூத்தா போலே உடுத்து திவிசூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபரிச்சிதா என்று சொல்லுகிறபடியே சகசிர கிரணம் என்றா போலே ஒரு சங்கை வேண்டினே ஆதித்யனுக்கு. அப்படி பரிச்சின்ன கிரணம் என்றிருக்கே அநேகமாயிரம் கிரணங்களை விடையினான் ஒரு ஆதித்யன் வென்றொடித்தா போலே ஆயிட்டு திருவபிஷேகம் இருப்பது. சஹசிரசீர்ஷா புருஷக சஹசிராட்ச சஹசிரபாத் தகோவன் விஸ்வதோ விருத்தா எல்லாம் சஹஸ்திரம் என்றார். முடிகளாயிரத்தாய் தனது கண்களாயிரத்தாய் என் ஆழ்வார் பாடும்படி மிகவும் சிவந்திருந்த கிரணங்களை பரிதியை செய்து தன்னுடைய சுவாபாகமாயிருந்துள்ள பிரதாபத்தாலே ஒருவருக்கும் கிட்டவண்ணார்படி இருக்கிற ஆதித்தனை போலன்றிருக்கே சீதளமான கிரணங்களை விடையனாய் குறைதல் நிறைதல் மறுபு உண்டாதவர்களுக்கே வைத்த கண்வாங்காரே கண்டுகொண்டிருக்க வேண்டும்படியான அழகையுடைய சந்திரனை பூண்டு பல நட்சத்திரார்களையும் பூண்டு பவளமாகிய வாயையும் விடைத்தாய் உபமேயத்தில் வந்தால் பவளம் போலே சிவந்த அதரத்தை விடையினாய் என்று இங்கு பவளம் போலே சிவந்த இடங்களை விடைத்தாய் என்று என்றாகிறது. திகழ் வசம் ஜோது மலரக குன்றம் கடலோன் கைமிசை கண்டவது போல் தனக்கு இவர்களவை எல்லாம் கீழாம்படி மிகைத்து உஜ்ஜலமாக என்றுள்ள சாமரமான தேஜஸையுடையதான மரகத கிரியானது கடலுக்கு அதிபதியான அவனுடைய திரை கையிலே கண் வளர்வது போல் சாய்வது போல் சக்கரமா மகிழொடுத்து என்கிறது பீரகவாடையே மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி என்கிறது முடி. அன்பர் மரியம் பூண்டு என்கிறது பூண்டு. இவை தொடக்கமான பலன்சுடர் புனைந்து பல்கலந்து ஸ்வரூபம் என்னும்படியாயிருக்கும் மேவி தகுதியான கீழ்ச்சன்னவை முதலாக தனக்கு தகுதியாய் இருந்துள்ள பல ஆபரணங்களையும் படைத்து அவன் விபூதியை பரீட்சைக்கலும் பரீட்சை போகாதாயிருக்கை. பாஷ்யக்கார அநேக பூஷணங்களை வரை செய்து பின்னையும் மாறு சப்தத்தாலே தலை கட்டுமாக போரே பல்கலன் என்று தலைப்பிட்டுகிறார். பூபுராட் அபரிமித திவ்ய பூஷணா என்பதிலே திருஷ்டாந்தத்திலே ஒன்றை சொல்லி இங்கு இரண்டையும் சொல்லுவான் இல்லங்கள். அதற்காக சிவந்த இடங்கள் என்பது கீழ்ச்சென்னவத்தாலும் அவற்றை நெருக்கியதும் தன்னாலும் ஒன்றை ஒன்று ஸ்பர்தித்து சாமமானதனும் மிகவும் உஜ்வலமாக அவற்றை அடைய நெருக்கி உள்ளே இட்டுக் கொள்ள பார்ப்பதான அத்தையும் அழித்து பிரசரிக்க வாய்ந்த மறுபெய்தவர்கள் வயிறுமாண்டார் என்கிறபடியே தனியிடத்திலும் எதிரிகளாய் வருவாரும் முடியும்படியான நச்சு
தொழிலை உடைத்தாய் இருக்கை. அனந்தாழ்வார். பல தலைகளை உடைத்தாய் ஸ்பர்ஷத்தாலே பனைத்தது என்றுமா. பலகையை வடியிலை வைத்திருக்கும் தாயை போலே பெரிய பெருமாளை வடியிலை வைத்திருக்கும் தாய் தானாம். அனந்தாழ்வான் திருக்கோட்டியூருக்கு நடந்தவிடத்திலே பக்தரை கண்டு அவர் திருமேனியிலே இப்படி செய்தானாம். ஆண்டாளுக்கு முந்தர் ஒரு பிள்ளை உண்டாய் அவனை இழுக்க அங்கனே செய்ய பண்ணாது இவன் ஜீவிக்க வேணும் என்று எம்பெருமானார் பெரிய விராட்டியாருக்கு நீராட்டி மஞ்சள் நீர் குடித்த பிள்ளையாக வளர்க்க வேணும் என்று காட்டிக் கொடுத்தடினாராய்த்து பட்டரை. அந்த வாசனையாலே பெரிய விராட்டியார் மகன் என்றுதான் பட்டரை அறந்தாழ்வான் சொல்லுவது. நாத்தம் ஒளிர்த்தி மென்மைகளை உடையனான திருவெந்தாழ்வான் படுக்கையிலே ஏறி அப்படி செய்ய சாதிக்கிறார். நம்மாழ்வாரு படுக்கையிலே ஏறுகிறது தன் பெயராக இருக்கையாலே நம்பெருமாள் 6 கால் சிவிகையை சாதாரணமாக பார்த்தேன் இடமா போலே பெரிய ஆரவாரத்தோடையாய்க்கு ஏறி அருளுவது அப்படின்னு படுக்கை அப்படின்றார். சன்னிதானத்தாலே அலையெறிகிற கடலிலே அறிவே வடிவாக உடைத்தாய் இருந்துள்ள நித்திரையிலே பொருந்தி அல்லாதார்க்கு முதல் தந்திலே ஒப்பும் தோர்த்தாலே நெஞ்சி இருந்திருக்கும். சிற்றவாதிகரணங்களாலே பதார்த்த தரிசனம் பண்ணி போது போக்கும் அவர்கள் அக்கண் தன்னையும் செப்பளித்தால் உள்ளோடு புறம்போடு வாசியதா இருந்திருக்கும். இவன் தன் திருக்கண்கள் சம்பளித்தால் பிரகாசம் உள்ளே விரைந்திருக்கும் அத்தனை ஜெகத்திற்கனை சிந்தை கொண்டதல் தேஜவஸ்து தனக்கு புறம்பில்லாமையாலே சுவானசந்தானம் கொண்டதல் திருவனந்தாழ்வான் மேலே சாய்ந்தலினால் இருக்கும்படி சிவனயனிந்தரன் இவருவது அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொடா. நாட்டுக்கு ஆஸ்திரேலியராக பிரசித்ததானவர்கள் தாங்கள் பக்னாகுமாராய் தொடாதிப்பவர்கள் பிரம்மார்கள் தொடக்கமான அநேக தேவதா சமூகமானது தங்கள் இருமாப்பை போகட்டு சாய்ந்தடனம் அழகிலே தோத்து எழுத்து வாங்கி நிற்பவர்கள். இவர்கள் இப்படி தொடான் என்றால் அவன் செய்வதென்றில் அவன் என்ன பண்றான்? இடந்தா கடலிலே இருந்து கொக்குத்திரள்கள் விகிருத்தமான காட்டில் அக்கடலுக்கு ஒரு வாசி வருவாதிரே ஏகரூபமாக சாய்ந்தருடுமான ஆயிற்று. சிலர் தொழாதிற்கு கிடந்தோம் என்கிறது துணுக்கும் பெறுவாராயிற்று ஐஸ்வர்யிச்சிருக்காரே. இவருக்கு இரண்டும் ஸ்வரூபாந்தரகரமாயிற்று. தாமரை உந்தி சகல சகல உற்பத்தி காரணமான திருநாமி கவலத்தை உடையனாய் இப்படி இருப்பார். அபருகார் ஆயிரம் உண்டோரெனில் தனிப்பெரு நாயகன் இத்தாலே அவ்வரிகில்லை என்ற விடத்தை சொல்லுகிறது. அவ்வரிகில்லையாக தன்னோடு ஒக்கச் சொல்லலாமாருண்டோன்ன தனி அத்விதீய நாயகன் புறம்பேயும் சிதரை நாயகராக சொல்ல கடவுது அரூபாரிகம். ருத்ரம் சுமாஷ்டிதா தேவாக ருத்ரோ பிரம்மாணமாஷ்டிதா பிரம்மமாஷ்டிதோ மாமாஷ்டிதோ ராஜா நாகம் கஞ்சிதுபாஷ்டிதா என்றார் போலே அபேட்சிதமான ஐஸ்வர்யத்தை உடையராகிறே இவர்கள் இருப்பது. இவர்களார்க்கெல்லாம் தான் நிர்வாகனாய் இருக்கிற உபாதி தனக்கு அபிரேக ஒரு நிர்வாகனை உடையனல்லாத அத்விதீய பரதேவத்தை நிமித்தோபாதான சககாரங்களும் தானே என்றேன். தன் பக்கல் வந்து அனுபவிக்க மாட்டாதார்க்கு அவர்கள் இருந்தவிடத்திலே சென்று அனுபவிப்பிக்கும். எப்படி மூவர்களந்தா இழந்த இடவை மீட்டு ரட்சியாதே காத்துகனானே ஆசிரம் விழவெண்ணார் வழியாயத்து திருவடிகளின் போக்கிரை இருக்கிறபடி கண்ணிடவித்த அழகையும் குணங்களையும் வேண்டப்பாட்டையும் அனுபவித்தார். வாமனாவதாரத்துக்குள்ளே தானே வந்து யாச்சித்து இந்தியனுடைய இழவை தீர்த்தார், ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து. இந்த மாதிரி சேவை சாதிக்கிறார் பெருமாள். பெருமாள்
நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்தார். இதுக்கென்ன சுபாஷ்தயம் திருமேனி திவ்யமங்கல விக்கிரகம். சரி, அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணலாம்? பக்தியோடு பார்க்க வேண்டும். அந்த பக்தியை நீயே கொடுக்க வேண்டியது. பக்திக்கு எது விரும்பியது? தர்ம பரவநிஷ்டை. முதல் பாதசரத்தை என்ன சொல்றார்? பச்சமாமலை போல் மேனி வளவாய் கமலச்சங்கன் என்று தொண்டெடுப்புழியாழ்வார் அனுபவித்தார் போலேயும், இரண்டாம் பாட்டிலே பக்தியை நீரே கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆதித்யவரனும் தமசப்பரஸ்தாத் என்று கொண்டு அந்த தேஜமாக சொல்லுகிற அவனுடைய விக்கிரக இலட்சங்கள் சொன்னார் முதல் பாட்டு. ரூபத்தை காட்டினார். அந்த தேஜவஸ்துவின் பக்கல் பிறக்கும் பக்தி தொடங்கி பிராப்தியாந்தரகரமாயிருக்கையாலே தன் விஷய பக்தியே அமிலம் என்கிறது இரண்டாம் பாட்டில். அந்த எம்பெருமான் விஷயத்திலே பரவத்து வரஞான வரஞானங்களை உடையனாக வேண்டும். முதல் பாட்டில் வடிவழகும் மேன்மையும் நீர்மையும் சொல்லித்தேன். அவை கர்மஜானங்களுடைய ஸ்தானியாய் இருக்க அனந்தரம் பிறக்கும் பரவத்து வரஞான பரமபக்திகளை பெரும் பேத்து கவர்கில்லாத பிராப்யங்கள் என்கிறார். முதல் ஸ்டேஜ் முதலாறு அத்தியாயம் ஆத்ம விசாரம் பகவத்கீதையில. மேலாத்தியாயம் பக்தி விஷயம். இரண்டாவது பாட்டு பக்தி விஷயம். ஞான கர்மங்களினுடைய ஸ்தானத்திலே அவருடைய விழுவிழகும் மேன்மையும் நீர்மையுமாக அனந்தரம் பிறக்கும் பரவத்தியார்களிலே உத்தேசமாக சொல்லிட்டு அந்த ஞான கர்மங்களினுடைய ஸ்தானத்திலே நிற்கிறவற்றை அனுபாஷிக்கிறார். உலகு படை சுந்தரந்தை என்று புருஷ்யம் பிரஜாயே பக்கரே படுத்திருந்த என்ன ஏகாங்கிதான் நிறைய சிருஷ்டிக்கலாம் என்கிற சங்கல்ப மாற்றத்தாலே சொவ்வெதிரித்த சமஸ்த வஸ்துக்களையும் உண்டாக்கி உண்டான இவற்றுக்கு பிரளயாபத்து வர இவற்றை அடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்து பின்னர் வியாபாரத்தாலே கண்ணழிவத்த மேன்மை சொல்லுகிறது. எம்பெருமானுடைய பரத்வம் சுவாமித்துவ பிரயுக்தமான மேன்மையுடையனாய் இருந்து வைத்து எந்தை என்கிற எத்தனையும் தம்மை தாழ் நினைத்திருந்தபடியாலே தம்மை விஷீகரித்தவத்தால் வந்த நீர்மை சொல்லுகிறார். மூவில கலந்தா இதனுடைய எல்லை தாமாக நினைத்திருக்கிறார். இதனுடைய எல்லை தாமாக நினைத்திருக்கிறார். தனியானுள்ள வேர்க்கடலை விளைத்தாய் அத்துச்சலமாய் இறுதிசை போஜமாய் இருக்கிற திருவடிகளை தான் அழகை சொல்லுகிறது. தாமரை சூடுதற்கு தாமரை போல் இருக்கிற திருவடிகள் என்றே என்றவாறே கடாபன சங்கர பங்கல் பிரகாரவிந்தாங்குஷபத்தவாஞ்சனம் என்று வேண்டி இருக்கிறேன். இப்போ நான் பார்க்க போகிறேன் வரையோடு சொல்றேன். அத்தலையில் வைரட்சண்டத்தை சந்தித்தால் அவன் பக்கல் ருஜிபண்ணி என்பதை நின்னாதினே சேத்தனன். சூடுகையிலே இருக்கிற ஆறு ஆசைப்படுகிற ஆத்மவஸ்து அத்தலையில் வைரட்சண்டத்தை சந்தித்தவாறு அச்சேத்தியமான ஆத்மவஸ்து திரவ திரவியமாய் ஓர் அவயவையாக்கி காணவன்னார்படி உகத்ததாயிற்று உருகி. ஆழ்வார பாசனத்துக்குத்தான் ஆத்மா உருகும் அப்படின்ற பேர் எங்கும் இல்லை. அந்த அவாவானது விலட்சணமாஞ்சிருப்பது சங்கத்தையும் பிறப்பித்தது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அந்த சங்கந்தானம் ஓர் அன்பை பிறப்பித்தது. துருவாஸ்மிருதி இத்தியாதிகளை நினைக்கிறது. விஷயம் குணாதிக விஷயமாகியாலே அந்த அன்பிலே ஓர் இன்புண்டு, இனிமை அதன்பட்டது. அதுதான் இனிதாயிருக்கும் வரை துக்காத்மகமான விஷயத்தை பத்த வந்திருந்திருக்கே சுசுகன் கருத்து மொழியம் என்கிறபடியே
ஸ்மர்த்தவிய விஷயத்தின் ரசித்தீயாரே இதுதானே ரசிக்குவரே அதுதான் என் போலா என்னில் அமிர்த சமுத்திரத்திலே கடைந்த அமிர்தம் போலே போக்கியமாயிருக்கும் விஷயத்தின்படி வையுக்கின்றாரே அதுதான் ஆனந்தமயகா என்கிற விஷயத்தை பற்றி வருகையாலே ஒரு ரச சாகரமாயிருக்குவரே விலட்சண விஷயமாகியாலும் இவருடைய ருச்சியாலும் ஒரு கடலிலே ஏகாக்கி விழுந்தா போல இருக்குவரே அதென்னா அமுத வெள்ளத்தானாம் இன்ப வெள்ளத்திலே உடனாகியாகிறார் பரம பக்தியை உடையனாகியாகிறதே ஐஸ்வர்யம் மத்தை விட்டு வித்தை விட்டால் இனி பெறவினைப்படி இவ்வருகே செலவெங்கிறே அவையாகிறனா தர்மார்த்த காம மோட்சங்கள் சொல்லுகிறவையிலே அவத்தை ஒன்றாக நினைக்கிறாத அநாதரம் தோற்றி உபரார்த்தம் என்கிற அசையமோ அசைகா அவர்தான் இதுபோலே சுலபமாயிராது எத்னித்து பெற வேண்டுவதாய் பெற்றால் பிரயோஜனம் அல்பமாயிருக்கும் அவற்றுக்கு ஆசைப்படுவார் அங்கனே கிளேசப்படுகிறார் கிளேசோதிக அதிகதரஸ்தேஷாம் என்கிறபடியே நிரூபித்தால் துக்காத்மகம் என்றாலும் நாட்டிலே சில புருஷர்கள் அவற்றை விரும்பார் என்றார்களே என்ன அறிவிக்கையிடற்படியோ நாம் சொல்லுகிறது புத்திமான்களில் இவற்றை ஸ்வீகரிப்பதாக மனோரகிப்பார்களோ ஐஸ்வர்யம் நிறைந்த அகதானே யாத்திரையாங்கிருப்பது இத்தாலும் பரவில்லையரே போக்தாவுக்கு சக்தி வைக்கல்யம் உண்டாயின் அவனும் ஒரு நாளும் ஒழியார் வெடுக்கை உடையனாவது ஐஸ்வர்யம் தான் பிராதேசிகமாவதென்றிருக்கே தைலோக்கியமும் விஷயமானது இத்தோடே அடுத்த நல்வீடென்று உத்தம புருஷார்த்தத்தை சொல்லுகையாலே நடுவில் கைவெல்லி புருஷார்த்தத்தை சொல்லித்தாகிறது இதுதான் பிறக்கடவென்றிருக்கே என்றிருக்கே இதிலே தோல் மாறும்படியானாலும் இவை ஸ்வீகரிக்க கடவுளான மனோரத சமயத்திலே தான் உண்டோ ஐஸ்வர்யம் வஸ்திரமாகியாலே கழி உண்டது ஆத்மலாபம் பரிச்சன்னமாகியாலே கழியுண்டது பகவத் புருஷார்த்தம் ஆசைப்பட்ட உடம்பை ஒழிய வேறொரு உடம்பு கொண்டு போய் அனுபவிக்கவனாகியாலே கழி உண்டது அவ்வுடம்போடு இருக்க செய்தே பிறக்கடலான பரவத்தியார்களோடு இவை ஒவ்வாதே நிற்கிற இடம் விசாரம் விஷயமோ ஆனாலும் சில பேர் வினையா நிற்கிறார்களே என்னில் எல்லியோர் குறிப்பெண்ணுமோ சாராசார விவேகம் பண்ணியிருப்பார்க்கு மனோரதத்துக்கு விஷயமல்ல சாராசார விவேகஞர் நல்லதற்கும் தீயதற்கும் தானிட்டு பிரிந்திருப்பவர்கள் சாராசார விவேகஞாக கிரியாம் சகா கூடுமாஷை இத்தியாதி ஆகினாலே பக்தி என்கிறபடியானது வளர வேண்டும் யார் விஷயத்திலே அந்த எம்பெருமான பார்த்த விஷயத்திலே திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் சுபாஷ்டயமானது அவனிடத்திலே பக்தி வளர வேண்டும் பரபக்தி வரஞான பரபக்திகள் அப்படின்னு அதே எம்பெருமானாலும் கட்சித்திரு கேட்கிற ஆரஞ்சு கேட்கிறோம். சரி, அடுத்தது மூன்றாம் பாட்டு. முதலுக்கு 2 பாட்டிலே அதில் முதல் பாட்டில் அவன் விடுவிடிகை பேசி அனுபவித்தார். இவன் தன்னை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் இருப்பில் அவன் விஷயமாக பண்ணும் பக்தியே இனிது என்றால் 2ஆம் பாட்டில். இப்பாட்டில் பக்தி பண்ணப்படும் விஷயத்துக்கு எல்லை எவ்வளவு அவன் தொடங்கி தரிய சேஷ பரியந்தமாக என்கிறது. பதிரிக வினிஷ்டை சனவர நிஷ்டை அதை பற்றி சொல்லுகிறார். குறிப்பில் கொண்டு நெறிப்படா பிறகும் 3 மடங்கு தோன்று புகழானை மெய்பரனதாய தெய்வம் மூவரில் முதல்வன் என் இவனோட அன்பைத்தல் பகுஸ்யாம் பிரஜா ஏ தீ என்று சங்கல்பிக்கிறபடியே அரும்பும்படி திருவள்ளத்திலே கொண்டு சொல்விதரித்த சமஸ்த வஸ்துக்களும் நெறிப்படும்படியாக வழிப்படும்படியாக திருவள்ளத்திலே கொண்டு
இப்படி நெருப்படுவார் சிலராய் சிலரென்றிற்கே இருக்கு என்பிற்கே உலகம் ஒன்றும் தன்னை வழிந்தார் அடைய தன்னை ஆஷ்டயிக்கும்படியாக அதனில் அந்யோன்யம் ஆஷ்டயிப்பாரும் ஆஷ்டையிடையரும் ஆகிற வைஷமியம் புட்டையாகிறம் தன்னல்விரை வந்தால் எல்லாரும் கூடி திருவடிகளே அடி ஆஷ்டயிக்கும்படிக்கீடாக தனித்தான போதாயிற்கு ஆந்திர விஷயம் உள்ளது. இவன் பக்கல் எல்லாரும் கூட திருவள்ளிகளிலே ஆசிரியப்பர்கள் இத்தால் வந்த பிரசித்தி கிடைந்துவிடம் தெரியாதபடி ஒரு மூலையிலே அடங்கி கிடக்குமோவெனில் ஸ்ருதி பிரசித்தம். ஆக்ஞையை 10 நடத்தானிப்பாருமாய் அன்றைக்கே இவர்களுக்கும் தன்னோடு சமானராய் அவனோ ஈஸ்வரன் இவர்களோ ஈஸ்வரர்கள் என்று இரண்டார்க்கு இவர்கள் மக்களிடையும் ஈஸ்வரன் கையப்படுத்தும்படியிலே நான் இவர்களுக்கு கொடுத்த வைக்கும் தரம். ஆகையாலே இவர்களோட அண்மை கழுமாம் தெய்வம் மூவரில் முதல்வனாகி தன்னை விளைந்த இருவரவளவில் அவர்களுடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் நியாமகனாய் தன்னளவில் அசாதாரண விக்கிரகத்தோட நின்று அதற்கு நியாமகனாய் அன்றைக்கே இந்திரனையும் கூட்டி மூவர் என்னவுமாம். உத்தரன் அயன் இந்திரன் ஆதன சோகையை விளைத்தான் திருவார்மை உடையனாய் சந்திரசூரியர்களாலே விளங்குவார் என்றுள்ள ஆகாசத்தில் வாழ்த்தீரும்படியாக அவன் ஆஷ்டிதார்த்தமாக செய்யும் செயல்களில் சிறந்தும் அமையாதோ. இவனை ஆஸ்திரேலியன் என்னுமிடத்துக்கு மறைபுரை திரை மலையோடொத்த திரை அவை மலையும் ஆக்கினா போலே தன்னில் தான் பொருகிற போது குலகுருவங்கள் நெடுங்கி அப்போது உருவு இடித்தா போல இருக்கிற தனியானதுமிகா பொறியிட கடைய செய்தேயும் அவருடைய கடாட்சமாத்தத்தாலே கடல் குளிர்ந்தபடி குமுறாதபடி நடுங்கி ஒரு சேத்தனனை சுத்தி கடைய செய்தேயும் ஒரு தெளிவென்றுக்கே இருக்கையிலே ஸ்பர்ஷத்தால் வந்த பிரீதிக்கு போக்குவிட்டு படத்தை விரிக்கிறார் வாசுக்கி அதனுடைய உடலை சுத்தி கடலை கண்ணிசரியிட்டா போலே இருக்கும் மந்திரபுரத்தை சாடு பூக்கு சுடத்தியா கடல் கலங்கி கீழ் மண் கொண்டு மேல் மண் எரிந்து அமிர்தம் படுமளவும் செல்ல தொட்டார்க்கெல்லாம் நான் கடைந்தேன் என்று சொல்லலாம்படி தானே சுழன்று வரும்படியாக ஆயிற்று. கொடுபுக்கு வைத்த நோய்ப்பும் அத்விதீய பரதேவத்தை தனிமா தைலம். இப்படி அத்வீதமான பரதேவத்தைக்கு ஆளாகவோ ஆசைப்படுகிறதெனில் அடியவர்க்கு பிரயோஜனாந்தரபரரான தேவதைகளுக்காக தன்னுடைய உடம்பு நோவால் கடலை கடைந்த விரதத்தை கொடுத்த மகோபகாரத்தை அனுசந்தித்து அவன் நீர்மையிலே தோற்று எழுதி கொடுத்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆத்மசத்தை உள்ளவென்று தொடங்கி பாகவரிசேஷமாய் கூறுவது பிராப்தமாயிருக்க கர்மத்தாலே நான் என்றும் என்னது என்றும் தோன்றோம். இனி சேஷித்த காலமாயிலும் இவ்வஸ்து பாகவரிசேஷம் என்னிடத்தை அவன் காட்டா அவன் பிரசாரத்தாலே கண்ட நாம் அவர்களோடு ஒப்பூனாய் ஒக்கவோ என்று ஆளாக சேஷபூதராக அவர்களுக்கும் ஆளாய் நான் எனக்கு என்றிருக்கும் இருப்பும் கலந்து செல்லவோ என்னில் ஆளாகவே ஆளாந்தரவனுக்கே சேஷத்துணை வடிவாக இசையுங்கள் அவன் ஆழ்வார்த்துறை தருவானாகியாலே இப்பட்சத்தில் அவனை இப்போதாக இசை வைக்க வேண்டா. இவன் எப்போதோ என்று பிரார்த்திக்கிறாராகியாலே இவருக்கு இசை உண்டு. இசையுங்கள் என்பான் என்பதில் பாகவத சேஷத்தமாகி ஆகிறது கூடுவதென்றல்லாமையாலே கூடாரவர்த்தம் என்கிறே கூடவத்தோ என்கிற இதுதான் சில காலமாய் கடிவண்ணாது ஊடிதோர் ஊழி கல்பந்தோறும் ஆக வேணும். அரகந்திரம் ஓவாதே விருட்சணமும் இடுகடாதே ஆக வேணும்.
அவாப்த சமஸ்த காமனாய் ஸ்ரீயற்பதியாய் அயர்வரும் அவர்கள் அறிவறியான சர்வேஸ்வரன் சம்சாரிகளுடைய ரட்சணத்துக்காக தன்னை பேணாதே இங்கே வந்து அவதரித்து விடுத்து துஷ்பிரகிருத்திகளான சிசுபாலார்கள் அது பொறுக்க மாட்டாரே முடிந்து போனா போலே இப்போது பாகவதர்களுடைய பெருமை அறியாதே இவர்களும் நம்மோடொக்க அன்னபானார்களாலே பெரியாரிந்தார்கள் அதில் நம்மிக்காட்டில் வாசியன் என்று சதாத்தியை விட்டு பண்ணி சம்சாரிகள் அழுத்தப்படுகிறபடி கண்டு அவதரித்து சர்வேஸ்வரன் இதர சதாத்தியனாம் என்பதே இவர்களும் சம்சாரிகளோடு சதாத்தியதாவது. அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களே அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். வித்த வித்த பெரிதார்க வித்த வித்த வித்திய வித்த இருவான் ஸ்மரலோகனான் தான்பார். அந்த மாதிரி அடியேனை வைக்க வேண்டும். ஆச்சாரிய பராகாஷ்மா ஆச்சாரியாபிமானை உத்தாரணிந்திருக்க வேண்டும். மதுரகவி ஆழ்வார் நிஷ்டை. மதுரகவி கண்ணெஞ்சு செலுத்தாம் பர்த்தான். அடுத்தது இந்த பாகவதால் என்ன பண்றாள்? மங்களாசாசனம் பண்ணுவார்கள் என்று சொல்றார். 4ஆம் பாட்டில் கீழ்ப்பாட்டில் பிரத்திபண்டம் விஷயத்துக்கெல்லை எவ்வளவென்னில் சர்வேஸ்வரன் தொடங்கி தரியேகத்து பரியந்தமாக அனுசந்திக்கை என்றது. அப்படிப்பட்ட அனுசந்தானத்தை உடையவனார் பரிமாற்றம் இருக்கும்படி என்னை ஊழிதோர் ஊழி ஓவாது வாழியர் என்றாய். அடியோமோடும் என்னோடும் ஆயிரம் பல்லாண்டு என்றாயத்திருப்பது. பெரியாழ்வார் பல்லாண்டென்று ஆண்டாக்கி எனதன்னை பலவாக்கி ஆயிரமாக்கி எனதன்னை கோட்டியாக பெருக்கி மங்களாசாதனம் பண்ணினார். இவர் அவ்வளவுமையாமல் முதலே கல்பத்தை வெற்றித்து அதனை ஊழிதோர் ஊழி கல்பம் கல்பம் அதனை மேல் மேலே பெருக்குகிறார். கல்வந்தோறும் அதுதான் நித்தியாக்னிஹோத்திரமாக வண்ணாதே ஒரு க்ஷணம் விடவிடாதே. நித்தியாக்னிஹோத்திரம் 3 காலத்தில் பண்றோம். ராத்திரா மத்தியான சாயம் விருந்து பண்ற அந்த மாதிரி ஒரு க்ஷணம் விடவிடாதே மேலெல்லாம் கூடி செய்யப்போவதென்னில் வாழியா மங்களாசாசனம் என்று வைத்தனை. சர்வேஸ்வரனுடைய சேஷத்துவத்தை உபக்கிரமித்து பெரிய சேஷத்தலவும் செல்ல அனுசந்தித்து அந்த சேஷத்து காஷ்டா பிராப்தியை கொண்டு அவன் திருகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறது நித்தியமாய் செல்ல வேண்டும். ஆஜிராஷா ஆஸ்தே என்று கண்டதனையா எனக்கென்று போந்த நாம் இப்போது அது தவிர்ந்து தொழுகை ஆகிறது மங்களாசாசனம் பண்டிகை ஆயிற்று. எனக்கென்று போந்த அது தவிர்ந்து உனக்கு என்கை ஆகிறது நெடுவாசீரே கூடாத இப்பேத்தோடே கூடுவாருக்கு இப்படி பிரார்த்திக்கிறது. அவர்களை எந்த செயலை என்று சிந்தித்தோவென்றில் யாவைகள் விலகமும் யாவரும் வகப்படா முன்பே வெள்ளதில் வஸ்துவிற்கு ஒரு குணாதானம் பண்ணினோடவனுக்கே முதலே அழிந்து கிடந்த வஸ்துவை அடி தொடங்கி உண்டாக்கி நமக்கு பண்ணின மகோபகாரத்துக்கு இங்க நிட்ட 3 லோகமும் அழிந்து மேலே லோகம் குடிவாங்க கடவதாய் அப்பர்கொண்டும் குடியிருக்க கடவதாய் இருப்பதும் விளையும் உண்டிரே. அப்படி இருந்துக்கே எவ்வகைப்பட்ட லோகங்களும் யாவரும் இல்லா எல்லாரும் பக்க லயிக்கு செய்து மார்க்கண்டையார்கள் நித்தியத்துவம் என்று அலைவாரும் உண்டிரே. அங்கரும் ஒருவரும் இன்றிக்கே மேலே மேலென்றது பண்டு என்றபடி வரும் என்றது போனா என்றபடி பண்டு போனா பெரும்பாழ் காலத்து கிருஷகன் உவர்த்தரையே உவருக்கடிய நீர் நிறுத்துமா போலே விளைக்கைக்கு இவற்றினுடைய துர்வாசனையை அடிக்கைக்காக பிரம்மாவுடைய ஆயுஷ் சித்தனையும் அடித்திட்டு வைக்குமாயிற்று. இரும்பொருளுக்கெல்லாம் தேவ மனுஷாத ரூபமாய் அசங்கேயமாய்
அஜித்தம் சிருஷ்டங்களுமான ஜீவவஸ்துக்களுக்கெல்லாம் இவ்விடவிலிருந்து முகம் காட்டுவான் முருகனே கிடையாதிரே. ஆகையால் பிறதற்கை தனிவித்து ஒரு தானாகி நிமித்த உபாதான சககாரி காரண திரயமும் தானேயாய் வித்து என்கிறாலே காரணவஸ்து என்கை தனி என்கிறாலே போகவை நாராயண ஆசி என்ற அத்தியனத்தை அன்றி எங்களை உண்டாக்க வேணும் என்று அபேட்சிக்கை ஒருவரும் இல்லை என்கை உரு என்கையாலே இருக்கு சகக்காரிகள் ஒருவரும் இல்லை என்கை தானாகி காரியரூபமான பிரபஞ்சத்துக்கெல்லாம் வேண்டும் காரணங்களெல்லாம் தானேயாய் இப்படி அண்ட சிருஷ்டி அளவும் தானே உண்டாக்கி இவர்களுள்ளவற்றை உண்டாக்குகிறே. கோயிலுக்கு ஸ்ரீ மதுரகிரிதாசரை நிர்வாகராக விட்டார் போலே பிரம்மாவை இப்பால் உள்ள சிருஷ்டிக்காக உண்டாக்கினான். தெய்வனான் முகன் இதர சுயாதீரா சதுர்முகனாகிறார் கொடுமலையே என்று இவர்கள் காரிய வர்க்கத்தை விடைய உண்டாக்கு கீடான சக்தியை விடைய பிரம்மாவை சிருஷ்டித்து அவன் ஒருவருமே 3 காரியம் செய்ய மாட்டானே. அதுக்காக சம்ஹாரக்ஷனான ருத்ரனோடே கூட மற்றும் காரியத்துக்கு வேண்டும் தேவதைகள் பலரையும் உண்டாக்கி இவரும் தேவைக்கெல்லாம் அவன் பண்ண வியாபார் என்னென்னில் புகுஸ்யாம் பிரஜா ஏதி என்று சங்கல்பித்து நுதலி என்றது கருதி என்றபடி கீழும் மேலும் நடுவும் மூவரகம் விளைத்தவன்றி லோகங்களாய் உண்டாக்கி திருவந்தியாயிற்று அவன் வழியவே தானே வேலையை உண்டாக்கித்தாயிற்று திருவந்தியில் நின்று ஒரு பத்மமாய் அதனையாக வாய்த்து லீலாவி உதவுக்கடைய உண்டாக்கிட்டு மாயக்கடவுள் ஆச்சரிய சக்தியத்தினால் வரவேதை பரமகாரணமான மாயக்கடவுள் என்பதில் மாயக்கடவுளான அவனுடைய மாமதனடி எண்ணுதல் ஆச்சரிய சக்தியத்தனான பரமகாரகனான அவனுடைய திருவடி எண்ணுதல் மாயக்கடவுள் என்று அவருடைய பரமப்பிராப்தியமான திருவடிகள் எண்ணுதல் ஆடி வாழியா என்று யான் தொழ விஷயங்கள் உன் செவடி செபிதற்காப்பு என்கிறபடியே மங்களாசாசனம் பண்ணுவார்கள். யாரு? ததியர்கள். அவாயார் பக்தியின் எல்லையில் நிற்குவார்கள். பக்தி எதுக்காக? அந்த எம்பெருமான் திருமேனி திருமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிறதுக்காக பிரசன்னமாம் எதிசேகரவத்தியமாம் லட்சுமி எல்லோரையும் வந்தே குருவரம்பராம்